சிவப்பு கம்பளம் லாதா கீதா இருவரும் அக்கா தங்க. ஒரு சிவப்பு கம்பளம் பறந்து வந்தது. இருவரும் அதில் ஏறிக்கொண்டன. சிவப்பு கம்பளமே, அதே அந்த மலையிடம் போ, லாதா சொன்னான். சிவப்பு கம்பளமே வேகமாக பறந்தது. மலையிடம் போ, கத்திரி பார்த்தது. குறிஞ்சி மலையை படித்தன. சிவப்பு கம்பளமே, அதே அந்த காட்டுக்குள்ளே போ, கீதா சொன்னான். கம்பளமே வேகமாக பறந்தது. காட்டில் இறங்கியது. கொய்யாப்பழங்களை பறித்தன. காட்டுக்குள்ளே விலங்கு சத்தம் கேட்டது. சிவப்பு கம்பளமே, அதே அந்த கடற்கரைக்கு போ, லாதா சொன்னான். கடற்கரையில் கடல் அலையை ரசித்தன. மீனவர்கள் மீன் பிடித்தனர். சிவப்பு கம்பளமே பாலை நிலம் போ, கீதா சொன்னான். வெயில் அதிகம். தாங்க முடியவில்லை. சிவப்பு கம்பளமே, அதே பாரு நிலா, அங்கே போ. அதோ இதுவாய் சிவப்பு கம்பளமே பறந்தது. நிலவில் இறங்கியது. அங்க பாரு, சந்திர நேரில் பார்த்தனர், மகிழ்ந்தனர். லாதா கீதா எழுந்திருங்க, பள்ளிக்கிடம் போக நேரமாச்சு, அம்மா சொன்னா. பாய சுருட்டி நேற்று இரவா அம்மா சொன்ன கதையை நினைத்து சிரித்தன. பேர் என்ன? சிவப்பு கம்பளம். உன் பேர் சொல்லு. ஸ்ரீனிதா. எத்தனாம் கிளாஸ்?